கடக லக்னம் சிம்ம லக்னம் ரெண்டையும் சேர்ந்தே பார்ப்போம். 2 பேருக்குமே சனி திசை வராத அளவுக்கு நல்லது. அவங்க எந்த இடத்துல 12 கட்டத்துல இருந்தாலும் ஒரு உருட்டாம போகாது. நீங்க எந்த பொசிஷனுக்கு வந்திருந்தாலும் என்ன வளர்ச்சியில் இருந்தாலும் சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கு சனி நன்மையை செய்ய பிரயோஜனம் இல்லை, வீக் தான். ஒரு 5% பேர் கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நான் சனி திசையில நான் சூப்பரா தான் இருந்தேன்னா பெரிய கிஃப்ட். அது எங்கேயோ வேற கிரகங்களோட தொடர்பு பார்வை புண்ணியம் இது வலுத்திருக்கும். இவங்க 2 பேருக்கு சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி வராத வரைக்கும் நல்லது. சில குழந்தைகள்லாம் சனியில பிறந்துருவாங்க. சிம்ம லக்னம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதியில பிறந்துடுறாங்க. இல்ல கடக லக்னம் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில முதல் வேலை தத்து கொடுத்துருங்க. எப்படி தத்து கொடுத்து வாங்கிருங்க. யாருக்கு சார் கொடுக்கணும்? சாமி கிட்ட கொடுத்து சாமி கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. தாய் மாமனுக்கு கொடுத்துட்டேன், பெரியப்பனுக்கு கொடுத்துட்டேன். இந்த நல்ல நேரம் இருந்தா தாய் மாமனும் பெரியப்பனும் நல்லா இருப்பாங்க. கெட்ட நேரம் இருந்தா தாய் மாமனும் பெரியப்பனும் பலிகடை ஆகக்கூடாது. இல்லை, நல்ல தெய்வத்துக்கிட்ட கொடுத்து தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இல்லை சார் எனக்கு தத்து கொடுக்குற ஐடியாவில் இல்லை, என் குழந்தைய நான் எப்படி தத்து கொடுப்பேன்னு சிலர் நினைப்பாங்க. நேராக குருவாயூர் போங்க, இடைக்கிட கொடுத்துருங்க. இதை விட பெஸ்ட் பரிகாரம் வைரவன் பெட்டி பைரவர், திருப்பத்தூர் சிவகங்கை. அங்க போய் வெள்ளம் மண்ட வெள்ளம் இருக்கும், இடைக்கிட கொடுத்துட்டு வாங்க, சூப்பரா கேட்கும். எவ்வளவு ரிலீஃப் ஆயிருக்கு தெரியுங்களா? எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்றோம். நம்ம அட்டகாசமா ரெடி ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த சிம்ம லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு வந்துருச்சுனாலே நேர வைரவன் பெட்டி ஓடிடுங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்கும்.